ஆனால் நுரையீரல் பொறுத்த வரைக்கும் நம் வாழ்நாளில் முக்கால் பங்கு அந்த நுரையீரல் வந்து நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஆப்ரேஷன் போகிற அளவுக்கு அது கொண்டு போகாமல் முடிந்த வரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை சளியாக மாற்றி மாற்றி தேக்கி வைத்தோ வெளியேற்றியோ எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நுரையீரலை முற்றிலுமாக சுத்தப்படுத்துவதற்கான ஒரு 5 எளிமையான வழிமுறைகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நுரையீரலை சுத்தப்படுத்திட்டா போதும், நம் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். அப்போ உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். நுரையீரலில் தேங்கக்கூடிய சளிதான் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு 60-70% நோய்களுக்கான காரணம். ஏன்னா நம்ம லங்ஸில் இருந்து தான் நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் உடம்பு புற சப்ளை ஆகணும். அப்போ லங்ஸில் நான் சின்ன சின்ன வெசல்ஸில் ஏற்படக்கூடிய தேங்கக்கூடிய